நாம் ஒரு 40 வருடங்களுக்கு முன்னாடி இந்திய எதிர்ப்பை எப்படி செஞ்சோம்? தார்பூசி இந்திய எழுத்துக்களை அழித்தோம். அதே மாதிரியான போராட்டம் பெங்களூரில் இப்பொழுது நடந்திருக்கிறது. ஒரு 2 வருஷத்துக்கு இப்ப நான் உங்களிடம் இயல்பாக ஒரு கேள்வி வருகிறது. மொழி சார்ந்த உணர்வில் இன்றைக்கு பாரதிதாசன் அன்னைக்கு பாடினார்ல, தமிழ் தெருக்களில் தமிழ் தான் இல்லை என்று. இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளை பள்ளிக்கூடங்கள்ல எந்த மொழி படிக்கிறாங்க? இது அதுக்கடுத்து வரணும். நான் முதல்ல மொழி எதிர்ப்பு நீங்க எந்த மொழியை கொண்டு வந்தீர்களோ அந்த தீர்க்கமாக இல்ல. ஒன் அட் a டைம் பேசுவோம். முதல்ல இந்தி திருப்பி எதிர்ப்பு தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் இருக்கின்ற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு. ஒண்ணு, அதற்கான பதில நான் சொல்லிட்டேன். ரெண்டாவது, எங்க போராட்டம் நடந்துச்சுன்னு கேட்டாரு, எங்க நடந்துச்சுன்னு சொல்லிட்டேன். தமிழக அரசியல் வரலாறு என்கிற புத்தகம் பேசி இருக்கக்கூடிய பல கருத்துக்களை விவாதமாக மாற்றிக் கொண்டிருக்கிறோம். நம்ம தொடர்ந்து பேச வேண்டியிருக்கிறது. பேசலாம். திரு முத்துக்குமார், ரொம்ப அரசியல் நீரோட்டத்தை விளக்கி வைத்து தெளிவாக பார்க்கிற போது பச்சை தமிழர் என்று காமராஜரை அழைக்கின்றார் பெரியார். காங்கிரஸ்குள்ளேயே பல கலக குரல்கள் எழுப்பப்படுகிறது, காமராஜரை பெரியார் பயன்படுத்திக் கொள்கிறார் என்று. இன்னொரு புறம் காமராஜர் ரொம்ப ராஜதந்திரியாக இருந்து பெரியாரை பயன்படுத்தி கொண்டார் அப்படின்ற விமர்சனமும் முன்வைக்கப்படுகிறது. ஒரு எழுத்தாளராக நீங்க இதை எப்படி பார்க்கிறீங்க? இந்த முதல் விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது அடிப்படையில திராவிடர் கழகம் அல்ல பெரியார் அப்படிங்கிறது ஒரு அரசியல் இயக்கம் அல்ல, அது சமூக சீர்திருத்த இயக்கம். அந்த சமூகத்தை சீர்திருத்துவதற்கு எந்த நபர் அல்லது எந்த கட்சி அல்லது எந்த ஆட்சி அல்லது எந்த ஆட்சியாளர் யார் பயன்படுவாரோ அவர்களை ஆதரிப்பது அப்படிங்கிறது பெரியாருடைய நிலைப்பாடு. அந்த அடிப்படையில காமராஜரை நோக்கி காமராஜர் கேட்காமலேயே தன்னுடைய ஆதரவை விரும்பி வழங்குகிறார். அது என்ன காரணத்துக்காக அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல முக்கியமான புள்ளி இந்த குலக்கல்வி திட்டம், புதிய கல்வி திட்டம் என்று அழைக்கப்படும் குலக்கல்வி திட்டம். அந்த குலக்கல்வி திட்டம் திரும்ப அந்த சமூக நீதியோட தான் அது ஒட்டி வருது. அந்த திட்டம்ங்கிறது எதிர்கால சந்ததியினருடைய வாழ்க்கையை திசை திருப்பி விடுங்கிற ஒரு அச்சம் காரணமா அந்த குலக்கல்வி திட்டத்துக்கு மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு எழும்புது. வெளியில இல்ல, காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளும் புறமும் எழுது. அந்த இடத்துல ராஜாஜி பதவியிலிருந்து விலக வேண்டிய ஒரு சூழல் வர்றப்போ அந்த இடத்துக்கு காமராஜர் தான் சரியான நபர் அப்படிங்கிறது பெரியாருடைய தீர்வு. இவர் எப்படி அதுல செய்யலாம் அப்படின்னா அந்த இடத்துல அவருடைய பங்களிப்பு முக்கியமானதா இருந்திருக்கு. எதுக்குன்னா காமராஜரை அந்த பதவிக்கு இணங்க வைப்பதற்கு, காமராஜர் பதவி வேண்டாம்னு இருக்கிறப்போ அவரை இணங்க வைப்பதற்கு காமராஜருக்கு தன்னுடைய சப்போர்ட்டை கொடுக்கிறார். ஏன்னா தன்னுடைய இலக்குகள் சமூக சீர்திருத்த இயக்கங்களுக்கு காமராஜர் உதவியாக இருப்பார் அப்படின்னு நம்புறாரு. அதனால அவருக்கு அந்த ஆதரவை கொடுக்கிறாரு. அது காமராஜருக்கு பெரியார் மட்டுமல்ல, அண்ணாவும் கூட அந்த 1954 இடைத்தேர்தல், குடியாத்தம் இடைத்தேர்தலில் குலக்கல்வி திட்டத்துக்காக குலக்குழந்தைய குணாலா அப்படின்னு சொல்லி குடியாத்தத்துல ஆதரவு கொடுக்கிறாரு. அதனால அந்த தான் விரும்பக்கூடிய திட்டங்களுக்கு காமராஜர் சரியாக இருப்பார் அப்படிங்கிறப்போ அவருக்கு நோக்கி தன்னுடைய ஆதரவை கொடுக்கிறாரு. காமராஜர் அவர்கிட்ட பகிரங்கமா ஆதரவு எந்த விதமான ஆதரவையும் கோரல. அது இயல்பான ஒரு விஷயம் தான். ஏன்னா ஒரு பெரிய இயக்கத்துல இருக்கிறப்போ அந்த இயக்கத்துக்கு நேர் முரணா செயல்படக்கூடிய இயக்கத்துக்கு ஆதரவு கொடுக்க வேண்டாம், ஆதரவு கேட்க வேண்டாம்னு காமராஜர் நினைச்சிருக்காரு. அதுதான் முக்கியமான விஷயம். அதனாலதான் காமராஜருக்காக அன்னை மூடிக்கொண்டு காங்கிரஸை ஆதரியுங்கள்னு பெரியார் சொன்னார். அதுதான் முக்கியமான. அந்த நிகழ்வை எப்படி பார்க்கிறீங்க ஜெயபிரகாசம்? இதுல இன்னொன்று, காமராஜரை பற்றி பேசுகிற போது இங்கு விமர்சிக்க முடியாத இடத்தில் காமராஜரை நம்ம வச்சு பொது வெளியில பேசினாலும் கூட இடதுசாரி தன்மையில் இருந்து ஒரு பார்வை முன்வைக்கப்பட்டது. காமராஜர் நேர்மையாளர் தான், ஆனால் காமராஜர் சார்ந்திருந்த கட்சி என்பது ஒரு முதலாளித்துவ கட்சி தான். அந்த அடிப்படையில் சேர்த்தே காமராஜரை பார்க்க வேண்டும் அப்படின்ற பார்வையை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இல்ல, அது சரியான கருத்து தான். ஏன்னா காமராஜர் ஏழை பங்காளர், எந்த விதமான சொத்தும் சேகரித்துக் கொள்ளாதவர். அவருடைய தாயார் வறுமையில் இருக்கிற போது அல்லது தன்னந்தனியாக இருக்கிற போது கூட அதை பற்றி கவலைப்படாமல் வாழ்ந்தவர். ஆனால் தனிமனித வாழ்க்கை என்பது சமுதாயத்திற்கான ஒட்டுமொத்த கொள்கையாக அது என்னவாக வருகிறது என்று பார்க்கிற போது ஒரு முதலாளித்துவ கொள்கையினுடைய அடிப்படையிலே தான் காமராஜர் ஆட்சி செய்தார் என்பதிலே எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இன்னொன்று, கல்வியை பரவலாக்குதல்ங்கிற அந்த இடம் இருக்கு இல்லையா, அதிகாரம் இருந்தால் அந்த இடத்திலே இருந்து நிறைய சாதிக்க முடியும் என்று பெரியார் கருதினார். ஆனால் அந்த அதிகாரத்தில் அவர் என்றைக்குமே பங்கேற்றதில்லை. 1967 திமுக ஆட்சி வந்த போது கூட ராஜாஜி அவருடைய நெருங்கிய நண்பராக இருந்தா கூட ராஜாஜி கொண்டு வந்த இந்தி எதிர்ப்பு, இந்தி திணிப்பு, குலக்கல்வி திட்டம், இவைகளை எதிர்த்து பெரியார் போராடினார். அப்ப இதற்கு மாற்றாக தமிழராக இருக்கிற காமராஜர் அவருக்கு தெரிகிறார். அந்த அடிப்படையிலே காமராஜரை பெரியார் ஆதரித்தார் என்று சொல்வது ஒரு நியாயமான ஒன்று. ஆனால் என்ன கொள்கைக்காக நின்றார் காமராஜர் என்கிற போது அந்த இடத்திலே கொள்கை சமதர்ம கொள்கை அல்ல. இன்னொன்று, காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கையே அது அல்ல. நேரு சோசலிச தர்மம் அப்படிங்கிற அந்த கொள்கையை வைத்திருந்தால் கூட
அந்த கொள்கையை காங்கிரஸ் கட்சி செயற்படுத்தவில்லை இல்லையா? இப்ப இதனுடைய பிரதிநிதியாகத்தான் காமராஜரை பார்க்க வேண்டுமே தவிர காமராஜர் என்ற தனி மனிதர் அப்பழுக்கற்றவர் என்பதிலே நமக்கு எந்த விதமான ஐயமும் இல்லை. திரு சுப்பு, உங்களிடம்தான் நீங்க முதலில் எடுத்து வைத்த இடத்திலிருந்தே நான் கேட்கிறேன். திரு முத்துக்குமார் சொன்னதை போல குலக்கல்வி திட்டத்தை காங்கிரஸ் கொண்டு வருகிற போது எதிர்ப்பு நிலை எடுக்கிறது. காங்கிரஸ்குள்ளேயே காமராஜருக்கு எதிர்ப்பெல்லாம் இருந்த தருணத்தில் தான் பெரியார் ஆதரிக்கிறார். நீங்க கிட்டத்தட்ட சமூக நீதி, இடஒதுக்கீடு, மத ஒற்றுமைகளில் மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகிற போது இந்தியாவில் தமிழகம் ஒரு முன்னோக்கிய மாநிலமாக இருக்கிறது அப்படின்னா பெரியார் காமராஜர் சந்திப்பு, பெரியாரினுடைய வருகை, திராவிட கட்சிகளினுடைய பங்கெல்லாம் குறைச்சி மதிப்பிட முடியுமா? நீங்க தான் மற்ற மாநிலங்களை விட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தமிழகம் முன்னேறி இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. நான் சொல்வது சமூக நீதி, இடஒதுக்கீடு, மத ஒற்றுமை இவைகளில் இதை விட இது அந்த அளவுக்கு முக்கியமான இன்னொரு விஷயத்தை நான் இப்ப முன்வைக்க விரும்புறேன். ஒரு பள்ளியில ஆரம்பிச்சு கல்லூரி வரைக்கும் தாய்மொழியில படிக்கணும்ன்ற சட்டம் மற்ற மாநிலங்கள் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கா? தமிழே அறியாமல், தமிழே படிக்காமல் ஒருவர் பட்ட படிப்பு வரை படிக்க முடியும் என்ற நிலைமை தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு. ஆந்திராவில் இல்லை, கர்நாடகாவில் இல்லை. இதுக்கு யார் காரணம்? திராவிட இயக்கம் தானே காரணம். இதை பெருமையாக சொல்ல முடியுமா? சமூக நீதி என்று சொல்லி இதை நியாயப்படுத்த முடியுமா என்பதை பார்வையாளர்களுக்கே விட்டு விடுகிறேன். குலக்கல்விக்கு போயிடலாமா? குலக்கல்விக்கு நம்ம அதுக்கு என்ன நீங்க பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? குலக்கல்வியை பொறுத்தவரை ஒரு முக்கியமான தகவலை மட்டும் பதிவு செய்ய விரும்புகிற அந்த அவையில குலக்கல்வி என்ற கல்வி திட்டத்தை ராஜாஜி கொண்டு வந்தார். அது சரி தவறு ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கு காங்கிரஸ் கட்சிக்குள்ளே எதிர்ப்பு ஏற்பட்டது என்பது தவறை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை எல்லோரும் மறந்து விடுகிறார்கள். அதை பதிவு செய்ய விரும்புகிறேன். குலக்கல்வி திட்டத்தை ராஜாஜி அமல்படுத்திய போது தமிழகம் என்று தமிழகம் ஆந்திராவும் ஒரே மாநிலமாக இருந்தது. அந்த ஒரே மாநிலமாக இருந்த மாநிலத்தில் கம்யூனிஸ்டுகளும் இடதுசாரிகளும் அதிக அளவிலே பெரும்பான்மையாக இருந்தார்கள். அவர்களை சமாளிக்க வேண்டிய பொறுப்பு ராஜாஜிக்கு இருந்தது. அந்த நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் ராஜாஜியை முதலமைச்சராக கொண்டு வந்து சேர்த்தார்கள் அப்பொழுது. ஆனால் இந்த குலக்கல்வி திட்டம் ஆரம்பித்து கொஞ்ச நாள்ல ஆந்திரா தனியா போயிடுச்சு. ஆந்திரா தனியா போன பிறகு காங்கிரஸ்காரர்களுக்கு ராஜாஜியோட தயவு தேவைப்படவில்லை. திரு ஜெயபிரகாசம், சுப்புவினுடைய இந்த பார்வையை நீங்க எப்படி பாருங்க? நான் முடியல. அந்த ரெண்டு கட்டமா அதை பிரிக்கணும். என்னன்னு சொன்னா, உண்மையிலேயே சமூக நீதிக்காக பேசியது, எழுதியது, அதற்காக போராடியது என்பதை திராவிட இயக்கங்கள், நான் சொல்றது என்னன்னா திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட இயக்கங்கள் செய்தது என்பது ஒரு காலகட்டம். அவர் குழப்பிக்கிறாருன்னு நினைக்கிறார். அதாவது 67க்கு பிறகான ஆட்சியில் நடந்தவைகளை பற்றி தான் அவர் அதிகமாக கவலைப்படுகிறார், பேசுகிறார். அவர்கள் தாய்மொழிக்காக போராடியது என்றது இருக்குல்லவா, அவர்கள் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ், அதுதான் அவர்களுடைய முழக்கமாக. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு அதில் கூட அண்ணா ஆட்சியில் இருக்கிற வரை 67 இருக்கிற வரையில் அந்த மொழிக் கொள்கையில் எந்த மாற்றமும் இல்லை. இயல்பாகவே பள்ளி முதல் கல்லூரிகள் வரை எல்லாமே தாய்மொழியிலே கற்பிக்கப்பட்டது. ஆனால் அப்படி கல்லூரியின் படிப்புகள் தாய்மொழியிலே கற்பிப்பதற்கான முயற்சிகள் எல்லாமே மேற்கொள்ளப்பட்டன, இவையெல்லாம் நடந்தன. ஆனால் அது இவர்கள் ஏற்கனவே படித்த மேல்தட்டு அல்லது நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்களாக இருந்த காரணத்தினால் அவர்கள் ஆங்கிலத்தின் மீது தனியாத ஒரு மோகம் கொண்டிருந்தார்கள் என்பதும் ஒரு வரலாற்று செய்தி. ஆக இயல்பாக அவர்களுக்கு ஆங்கிலத்தின் மீது மோகம் இருந்தது. இயல்பாக கொண்டிருந்தாலும் கூட பல இடங்கள்ல தமிழ் தேசியர்கள் சொல்வது பெரியார் ஆங்கிலத்தை சிலாகித்தார், ஆங்கிலம் கற்றுக்கொள் என்று சொன்னார். அந்த இடத்துல தமிழ் அவர் பின்னுக்கு தள்ளியது, மொழி பற்றிய போதாமை பெரியாருக்கு இருந்ததுன்னு தானே தமிழ் தேசியர்கள் பெரியார் அப்ப சொன்ன கருத்து என்பது தமிழ் மொழி அதனுடைய பாரம்பரியம், பக்தி இலக்கியங்கள் மற்றவைகள்லாம் இருந்தது இல்லவா. அதை பற்றி நான் பெரியார் எந்த காலத்திலையும் திருக்குறளையோ சிலப்பதிகாரத்தையோ பின்தள்ளலையே இல்லையா. இந்த பக்தி இலக்கியங்கள் என்ன போதிக்கின்றன, ஆனால் அதே நேரத்தில் மிக சமூக சீர்திருத்தமுடைய அல்லது புரட்சிகரமான எழுத்துக்கள் ஆங்கில நூல்களிலே வந்திருக்கின்றன, சிந்தனைகள் ஆங்கிலத்திலே தான் பிறந்திருக்கின்றன என்கிற காரணத்தினால் ஆங்கிலத்தை ஆதரிப்பவராக பெரியார் இருந்தார். ஆனால் தமிழ் மொழி இத்தகைய மூட கொள்கைகளுடைய இலக்கியங்களை தன்னகத்தை கொண்டிருக்கிறது என்ற காரணத்தினாலே அவர் தமிழ் மொழியை எதிர்த்தார். திரு அசோக், இதில் குறிப்பாக ஒரே ஒரு கேள்வி தெரியப்பட வேண்டும் என்பதற்காக, திரு அசோக், காமராஜரை பற்றி எல்லாம் பேசுகிற போது காமராஜரை இவர்கள் மலினப்படுத்தினார்கள் தேர்தல் பிரச்சாரங்கள்ல, ஏழை பங்காளன் வீட்டை பாருங்கள் அப்படின்றதெல்லாம் கடந்துதான் முக்கியமான பல பிரச்சனைகள், மொழி சார்ந்து தேசிய இனம் சார்ந்த பிரச்சனைகள் திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் இருந்தது.
அண்ணாவுக்கும் காமராஜருக்கும் இருந்தது. அது இங்கு போதுமான அளவுல விவாதிக்கப்படலைன்னு நினைக்கிறேன். அண்ணா காமராஜர் மோதலை எப்படி பார்க்கிறீங்க அரசியல் களத்தில்? இல்ல அது வந்து ஒரு அரசியல் மோதல்ங்கிற வார்த்தையை அது வந்து கொஞ்சம் இல்ல அரசியல் களத்தில் ஒரு எதிர்நிலையில் இருந்தார்களே தவிர அவர்களுக்குள் ஒரு மோதல் இருந்ததாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஒரு உரையாடல் இருந்தது. இன்னொன்னு, சென்னை மாநகராட்சியை திமுக கைப்பற்றியவுடன் காமராஜர் உயிருடன் இருக்கும்போதே சிலை வைக்கிறது திமுக. இந்த அளவுக்கு அவர்களிடையே ஒரு நல்ல ஒரு பரஸ்பர தொடர்பு இருந்தது. எல்லாவற்றிலும் என் கேள்வி என்பது தேசிய இன சிக்கலை இப்ப சமூக நீதி சார்ந்து இடஒதுக்கீடு சார்ந்து காமராஜர் பெரியாரினுடைய ஆதரவோடு பல விஷயங்கள் செய்தார். ஆனால் திமுகவினுடைய முக்கிய பங்களிப்பாக நீங்கள் அண்ணாவினுடைய பங்களிப்பாக அவர் பாராளுமன்றங்கள்ல பேசிய தேசிய இன சிக்கல் மொழி சார்ந்த சிக்கல்ல காமராஜருக்கே போதாமை இருந்ததுன்ற பார்வையை தான் அதற்கு நம்ம ஏற்கனவே அதை பத்தி விவாதிச்சாச்சு. ஏன்னா காமராஜர் இருந்த கட்சி காங்கிரஸ். அந்த கட்சியின் கொள்கைகளுக்கும் அந்த கட்சி எப்படி பார்த்தாலும் ஒரு தேசிய கட்சி. அந்த கட்சியின் கொள்கைகளுக்குள் எவ்வளவு நல்லவராக இருந்தாலுமே கட்டுண்டவர் தான் காமராஜர். அவரால் ஒரு மாநில கட்சியின் தலைவரான அண்ணா போல சுதந்திரமாக செயல்பட்டு இருக்க முடியாது. ஒருவேளை காமராஜர் ஒரு மாநில கட்சியின் தலைவராக இருந்திருந்தார், ஆனால் அண்ணாவுக்கும் அவருக்குமான வேறுபாடுகள் இவ்வளவு தள்ளி இருந்திருக்காது. காமராஜரும் மாநில நலனை ஒரு சமூக நீதியை முன்வைத்துதான் பணியாற்றி இருப்பார் என்பது எனக்கு தோன்றுகிறது. ஏன்னா ராஜாஜி மூடிய அத்தனை பள்ளிகளையும் உணவு போட்டு திறந்தவர் காமராஜர். ராஜாஜிக்கு அப்படியே எதிர்நிலையில் இருந்து செயல்படுகிறார். அதனால்தான் ராஜாஜியும் காங்கிரஸ், காமராஜரும் காங்கிரஸ் என்பதால் இரண்டு பேரும் காங்கிரஸ்காரர்கள் நம்மால் ஒதுக்க முடியாது. காங்கிரஸ்குள்ளேயே இரண்டு எதிர்நிலையில் இருக்கிறவர்கள் இருவரும். திரு சுப்பு, இந்த இடத்துலதான் தமிழகத்தினுடைய இந்த அரசியல் வரலாறை பார்க்கிற போது வர்ணாசிரம தர்ம கொள்கை ஒரு கோட்டை கிழித்திருக்கிறது. அந்த கோட்டை கடந்த அரசியல், அந்த கோட்டிற்கு இந்த புறம் இருக்கிற அரசியல் தான் நான் புரிந்து கொள்வதா. அதுலதான் ராஜாஜியையும் பார்க்க வேண்டியிருக்கிறது, அந்த இடத்துலதான் காமராஜரையும் பார்க்க வேண்டியிருக்கு, அந்த இடத்துலதான் அண்ணாவையும் பார்க்க வேண்டியிருக்கிறது, பெரியாரையும் பார்க்க வேண்டியிருக்கு என்பது ஒரு நெறியாளரோட கோட்பாடு இல்ல. இதுவே திராவிட இயக்கத்தின் கோட்பாடு தான். அதை ஒரு நெறியாளர் சொல்லக்கூடாது. புரியல இதை ஒரு நெறியாளர் சொல்லக்கூடாதுன்னு இல்ல, அப்படி இருக்கிறதான்னு கேட்கிறேன். திராவிட இயக்கத்தின் கோட்பாடு திரு சுப்பு, நீங்க திரும்ப அதை நீங்க பாக்குறீங்க. நான் கேட்கிறேன் கேள்வியாக, அப்படி இருக்கிறதான்னு கேட்கிறேன். நான் சொல்வது முடிந்த முடிவல்ல. என்னுடையது கேள்வி மட்டும்தான், சந்தேகம் மட்டும்தான். ஒரே ஒரு உதாரணம் சொல்றாங்க. தன்னுடைய அண்ணான்னு சொல்றீங்க. அண்ணா என்பவர் ஒரு நபர் அல்ல, பல நிலைகளில் இருக்கிறார். 40 இருக்கிற அண்ணா வேற, 50 இருக்கிற அண்ணா வேற, 60 இருக்கிற அண்ணா வேற. அவருக்குள்ள சில மாற்றங்கள் ஏற்படுகிறது. நல்ல மாற்றம் தான். அந்த மாற்றங்களை நாம் பதிவு செய்து கொள்ள வேண்டும். இல்ல, என்ன மாற்றம்? நல்ல மாற்றம் நிகழ்கிறது. அண்ணா வந்து முதல்ல வெற்றி பெற்று ராஜ்யசபாவில் போய் பேசுறார். அவருடைய கன்னி பேச்சை எடுத்து படித்து பாருங்கள். அந்த பேச்சில் அவர் சொல்றார், தான் வந்து காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் என்று குறிப்பிடுவதற்காக அண்ணா சொல்கிறார், யதா ராஜா ததா பிரஜா என்று சொல்லப்பட்ட பண்டிதருடைய ஊரிலிருந்து வருகிறேன். வாழ்நாள் பூரா இந்தியை எதிர்த்து விட்டு ராஜ்யசபாவில் போய் முதல்ல பேசும்போது படமொழி சொல்ற தப்புன்னு நான் சொல்ல, அவங்களுடைய கொள்கையை பற்றி மாற்றம் அடைகிறது. அண்ணா வந்து மாறுகிறார். சொல்ல முடியாது. நான் இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். எதிர்க்கவில்லை, திணிப்பைத்தான் எதிர்க்கிறோங்கிறதா அவங்களுடைய. நான் இப்ப ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். சுப்பு அவர்கள் பேசட்டும். சுப்பு அவர்கள் பேசட்டும். இல்ல சுப்பு அவர்கள் பேசட்டும். அதனால வந்து இந்திய எதிர்ப்பவர் அல்ல. உங்களை நான் குறிக்கிடவில்லை. சுப்பு அவர்கள் நீங்க பேசுங்க. கடவுள் மறுப்பு இயக்கத்திலிருந்து வந்தவர் அண்ணா. அப்புறம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் மாத்தினாரா? சினிமாவில் வேஷம் போட்டு நடிச்சார் எம்ஜிஆர், முருகன் வேஷம் போட்டுக்கிட்டு. அப்ப திராவிட கழகத்தை தான் எதிர்ப்பு வந்து திராவிட இயக்கத்துல ஒத்தனும் வரல. சோ அவர்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. கடைசியார் உதாரணம் சொல்றேன். மத்திய அரசுல ஒரே ஒரு பதவி கொடுத்தாங்க, கேபினட் அமைச்சர் பதவி. அப்ப கருணாநிதி தன் மருமகனை கொடுத்தாரு. ஏன் கொடுத்தேன்னு கேட்டாங்க கருணாநிதி மாறனுக்கு. அவருக்கு ஹிந்தி தெரியும்னு சொன்னாரு. இதை விட பெரிய மாற்றம் வேண்டுமா?